ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, சனி பிரதோஷம் என்னைக்கு வருது, அன்னைக்கு பிரதோஷம் அன்று நம்ம ஒரு 3 பொருட்களை வாங்கி கொடுத்தாவே பார்த்திங்கன்னா, சொந்த வீடு கட்டும் யோகம், வேலை கிடைக்கும், கடன் நீங்கும், வறுமை நீங்கும். நம்ம அன்னைக்கு பிரதோஷத்தினால நமக்கு என்னென்ன தோஷங்கள் விலகும், நம்ம விரதம் இருந்து நம்ம பூஜை செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவனுக்கு மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றான பிரதோஷம் சனிக்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பு. சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவன் வழிபாடு செய்தாலே ஒரு வருடம் முழுவதும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். பிரதோஷ பூஜை முடிந்ததும் மற்றவர்களுக்கு கேட்காமல் நந்தியின் காதில் சென்று நம்முடைய வேண்டுதல்கள் சொன்னாலே அவர் டைரெக்டாக போயிட்டு சிவன்கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்லுவார்ன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. பிரதோஷம் அன்று சிவபெருமானையும் நந்தி தேவனையும் நம்ம வழிபடும் போது நமக்கு சிவலோக பதவி கிடைக்கும். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்தருளிய காலமே பிரதோஷ காலமாகும். திரியோதசி திதி வரும் நாட்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலமே பிரதோஷ காலமாகும். பிரதோஷ அன்று சிவபெருமானையும் நந்தி தேவனையும் நம்ம வழிபடும் போது சகல விதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கும். பிரதோஷ காலங்களில் சனிக்கிழமையில் வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஏன்னா அது மகா சனி பிரதோஷம் என்று சொல்வதுண்டு. இந்த நாளில் நம்ம சிவனை வழிபடும் போது நமக்கு பிடிச்சிருந்த கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் விலகும் என்று நம்பப்படுகின்றது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டது ஏகாதசி தினத்தன்று. மறுநாளான துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருக்கும் சிவபெருமான் 3ஆம் நாளான திரியோதசி திதியில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா கால வேளையில் மயக்க நிலையில் இருந்து விழித்து சந்தியா நிருத தாண்டவம் ஆடினார். பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் சிவபெருமானின் 5 விதமான தொழில்களான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை குறிப்பதாகும். சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஆனந்த தாண்டவம் ஆடி உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலமாகும். இந்த நேரத்தில் நாம் சிவனையும் பார்வதி தேவியும் வணங்கும் பொழுது அவர்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். சனி மகா பிரதோஷம் அன்று சிவன் ஆலயத்திற்கு சென்று நம்ம வழிபடும் பொழுது 5 ஆண்டுகள் சிவ ஆலயம் சென்று தரிசித்த புண்ணிய பலன்களும் நமக்கு கிடைக்கின்றது. பிரதோஷம் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய விரதம் ஆகட்டும், சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஆகட்டும், அது பல மடங்கு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது. நமக்கு எந்த தோஷம் இருந்தாலும், நாகதோஷம், ராகு கேது தோஷம், இப்படி எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷங்களில் நீக்கக்கூடிய ஒரு சிறப்பான விரதம் அப்படின்னு சொன்னாவே அது பிரதோஷம். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, என்ன பிரச்சனையே தெரியாது, ஆனால் கண்டினியூஸாக பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, என் குழந்தை நல்லா படிக்கணும், என்னுடைய வீட்டுக்காருக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும், நாங்கள் இன்னும் நல்லா உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு யார் யாருக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த பிரதோஷ நாளன்று விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு நந்தியும் சிவனையும் தரிசித்தாலே அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும். விரதம் இருக்கிறவங்க தங்கள் உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்கலாம். பால், பழங்கள், எளிமையான உணவு, காஃபி, டீ, ஜூஸு இந்த மாதிரி எதை வேணால் எடுத்துக்கலாம் நம்ம.
ஆனால் விரதம் வந்து தடைப்படாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது கொஞ்சமாவது நீங்கள் ஆகாரன்றது எடுத்துக்கிட்டால் தான் அன்று நாள் முழுவதும் உங்களால் இருக்க முடியும். மாலை 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ளார பிரதோஷ காலம். அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு சென்று பூஜை செய்பவர்களாக இருந்தால் நந்தி பகவானுக்கும் சிவனுக்கும் செய்யக்கூடிய அபிஷேகத்தை வந்து கண்குளிர பாருங்கள். கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லாதீங்க. அந்த அபிஷேகத்தை வந்து கண்ணை திறந்து பாருங்கள். அந்த அபிஷேகத்தை பார்க்குறதுக்காக தான் நம்ம அங்கே போகிறோம். அதனால் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டாம். அபிஷேகத்தை மட்டும் பார்த்தால் போதும். இப்போது நம்ம 3 பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லை நிலம் மட்டும் இருக்குது, என்னால் வீடு கட்டுறதுக்கு வருமானமே இல்லாத இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபஸ்ட்டு நார்த்தங்காய் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த நார்த்தங்காய் வந்து நந்தி பகவானுக்கு செய்கிற அபிஷேகத்தில் கண்டிப்பாக நார்த்தங்காய் இடம்பெறும். நீங்கள் ஒரு நார்த்தங்காய் வாங்கி கொடுத்தீங்கன்னா வீடு கட்டுற யோகம் கண்டிப்பாக நடக்கும். 2வது பொருள் வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ. வெள்ளை நிறத்தில் இருக்கிற தாமரைப்பூ வந்து சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒன்று. எப்போவுமே வந்து தாமரைப்பூ வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த தாமரைப்பூவை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமை வந்து முற்றிலுமாக நீங்கும். இல்லை எனக்கு வெள்ளை கலரில் கிடைக்கல அப்படின்னா வேறு நிறத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தாமரைப்பூன்றது நீங்கள் அபிஷேகத்துக்கு சிவனுக்கு வாங்கி கொடுக்கும்போது அவர் மனம் மகிழும், அவர் உள்ளம் உருகும். அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இதுதான் உண்மையான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3வது இளநீர் வந்து வாங்கி கொடுக்கணும். இளநீர் வந்து வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன வேலை நினச்சி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட்டா, உங்களுக்கு பிடிச்ச வேலையா, எதுவாக இருந்தாலும் இந்த 3 பொருட்களை அன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது பிரதோஷம் அன்று உங்களுடைய கடன் பிரச்சனை, வீடு கட்டும் யோகம், வேலை வாய்ப்பு, இது 3மே 100% கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. உங்களால் பிரதோஷத்துக்கு போக முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த பொருளாவது நீங்கள் கோவிலில் கொண்டு போய் வாங்கியும் கொடுத்துட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இதனுடன் ஒரு வில்வமாவது கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்தாலே ரொம்பவே சிறப்பான பலன்கள் உண்டு. அதை விட முக்கியமான விஷயம் எப்படின்னா, நம்ம வலம் வர்றது வந்து அன்றைக்கி கரெக்டாக வலம் வரணும். ஏன்னா காலையிலேருந்து விரதம் இருந்துட்டோம், நம்ம வேண்டியது வாங்கி அபிஷேகத்துக்கும் கொடுத்துட்டோம், ஆனால் வலம் வர்றதில் வந்து தப்பு பண்ணிடுவாங்க. கரெக்டாக வலம் வந்தாலே நம்ம கோவில் பிரகாரத்தை சுற்றி வர்றதும் அன்னைக்கு கரெக்டாக செய்யணும். அதை செஞ்சிட்டாவே நீங்கள் கரெக்டாக பிரதோஷம் இருந்த பலன்கள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும். அது என்னன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நந்தி அபிஷேகம் பார்க்குறீங்க, நந்தி பகவான்கிட்ட வேண்டிக்கிறீங்க, நேராக உள்ளார போகிறீங்க, சிவனை வந்து மனசார வேண்டிக்கிட்டு சிவனுக்கு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலேருந்து வெளியில் வரீங்க. வந்துட்டு நேராக ரைட் சைடில் தான் வந்து நீங்கள் கோவில் பிரகாரத்தை வந்து சுற்ற ஆரம்பிக்கணும். கோவிலுடைய ரைட் சைடில் வலது பக்கம்தான் போகணும். எது வரலையும் போகணும்னா கோமுகை வரலையும் தான் நீங்கள் போகணும். உள்ளார சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது வந்து ஊற்றக்கூடிய இடம்தான் வந்து கோமுகை. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீர்த்தம் வரதை வந்து ஒரு சிலர் வந்து அதை பிடிச்சியும் குடிப்பாங்க இல்லையா. நம்ம அபிஷேகம் பண்ணது எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து வெளியில் வந்து ஊற்றும் பாருங்கள், அந்த இடம்தான் வந்து கோமுகை. நீங்கள் அந்த இடத்த வரலையும் தான் போயிட்டு திரும்பவும் என்ன பண்ணணும், மறுபடியும் போன வழியே திரும்பி வந்து சிவபெருமானை வழிபாடு பண்ணணும். இந்த மாதிரி 3 முறை நாம் வலம் வருவதற்கு சோமசுந்தர பிரதட்சணம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி நம்ம பிரதட்சண முறையில் பிரதோஷத்தன்று நம் சிவன் கோவிலில் வழிபாடு பண்ணினோம் என்றால் நம்மளுடைய கடன் பிரச்சனை அடையும், நினைத்த காரியம் நமக்கு நிறைவேறும், எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். எந்த வகையான தோஷமும் எனக்கு இது இருக்குது அப்படின்னா அந்த தோஷம் மொத்தமே நீங்கும். கடன் பிரச்சனை, நீண்ட கால துன்பம், வறுமை, படாத கஷ்டம் பட்டுட்டேன், இனி என்னால் இருக்கிறதுக்கு வழி பண்ணு சிவபெருமானே அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த முறையை 3 முறை வலம் வந்துட்டு நேராக போயிட்டு பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு
விரதத்தை நிறைவு பண்ணிடுங்க. பிரதோஷம் அன்று வந்து பிரசாதம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கூட்ட நெரிசலில். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நேராக வீட்டுக்கு போங்க, ஒரு தீபம் ஏற்றுங்க, வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆகாரத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுட்டு சிவபெருமானை மனசார எனக்கு எந்த தடங்கள் இன்றி விரதத்தை நல்லபடியாக முடிச்சதுக்கு அவர்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.